அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை பற்றி விரிவாக காணலாம். இது என்று முதல்வர். இந்தியா டுடேவின் ஆய்வு முடிவினை ஏற்று நன்றி தெரிவித்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 29ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 29, 2021 செயலாற்றலில் தலை சிறந்த மாநிலமாக தமிழகத்தை தேர்வு செய்து அறிவித்துள்ள இந்தியா டுடேவின் ஆய்வு முடிவினை ஏற்று நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றினார். இந்தியாவின் தலைசிறந்த முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் என்றும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டார்கள். அது தொடர்பாக என்னை ஊடகத்தினர் கேட்டபோது நான் நம்பர் 1 என்று சொல்வதை விட தமிழ்நாடு நம்பர் 1 ஆக வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்று நான் சொன்னேன். சமூகம், கல்வி, பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி ஆகிய அனைத்திலும் ஒரு சேர வளர வேண்டும் என்பதுதான் எங்களது ஆட்சியின் இலக்கணமாகும். அனைத்து துறையும் வளர வேண்டும், அனைத்து சமூகமும் மேம்பாடு அடைய வேண்டும், அனைத்து தொழில்களும் சிறக்க வேண்டும், அனைத்து மாவட்டங்களும் செழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது இலக்கு. நம்பர் 1 தமிழ்நாடு என்ற பெருமையை தக்க வைக்கவும், பெரும் கடன் சுமையில் உள்ள தமிழ்நாட்டை மீட்கவும் இன்னும் கூடுதலாக உழைப்போம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். தமிழ் அறிவு தளத்தில் பெரும் பங்காற்றிய கவிதாசரன் இதழின் ஆசிரியரும், கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை அரும்பாடுபட்டு அதன் உண்மை வடிவில் மீண்டும் வெளிக்கொண்டு வந்தவரும், தலைசிறந்த தலித்திய சிந்தனையாளருமான ஐயா கவிதாசரன் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 29ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட பிடிசி குடியிருப்பு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் அப்பகுதி மக்களிடம் பாதிப்புகளின் விவரங்களை கேட்டறிந்து அவற்றை சரி செய்திட விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். பின்னர் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்காக வரதராஜபுரம் ஊராட்சி வேல்ஸ் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் சென்று அங்கு தங்கியுள்ள மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் ஊராட்சிக்குட்பட்ட அமுதம் நகர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து சீரமைப்பு பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பின்னர் தாம்பரம் மாநகராட்சி வாணியங்குளம் இரும்புலியூர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு பணிகள் குறித்த விவரங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேட்டறிந்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட வருவதை அறிந்த முடிச்சூர் ஜோதி நகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்ட தங்கள் பகுதியினையும் பார்வையிட வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஜோதி நகரையும் பார்வையிட்டு அங்கு தங்கியுள்ள மழைநீரை துரிதமாக அகற்ற மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டு பொதுமக்களிடம் தேவைப்படும் நிவாரண உதவிகளை குறித்து கேட்டறிந்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 29ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் சந்தித்து புதுடில்லியில் 12/11/2021 அன்று நடைபெற்ற இந்தியா டுடே சுற்றுலா மாநாடு மற்றும் விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறைக்கு சிறந்த மலைகளுக்கான வகைப்பாடு பிரிவில் நீலகிரி மாவட்டம் குன்னூருக்கு வழங்கப்பட்ட முதல் இடத்திற்கான விருது, சிறந்த விழாவிற்காக தமிழ்நாட்டின் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்பட்ட முதல் இடத்திற்கான விருது, இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள் அமைய பெற்ற சாலைக்காக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு வழங்கப்பட்ட 2ஆம் இடத்திற்கான விருது ஆகிய 3 விருதுகளையும் காண்பித்து வாழ்த்து பெற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 29ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் போதிய வருமானமில்லாத 12,959 திருக்கோவில்களில் ஒரு கால பூஜை நடைபெறுவதற்கு ஏதுவாக வைப்பு நிதியினை ஒவ்வொரு கோவிலுக்கும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி மொத்தம் 129 கோடியே 59 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் வைப்பு நிதியாக முதலீடு செய்யும் விதமாக அந்நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் முனைவர் அதுல்ய மிஸ்ரா ஈயாப்பா அவர்களிடம் வழங்கினார். இந்நிகழ்வின் போது ஒரு கால பூஜை மேற்கொள்ளும் திருக்கோவில்களை சேர்ந்த அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், பூசாரிகள் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். நவம்பர் 29ஆம் தேதி நூல் விலையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க கோரி மாண்புமிகு ஒன்றிய ஜவுளித்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதினார். குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே மாநிலங்களவை எம்பிக்கள் 12 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது கண்டித்து இத்தகைய செயல்கள் நாடாளுமன்றத்தின் ஜனநாயக உணர்வை நலிவடைய செய்கிறது. இந்த இடைநீக்கத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். வெளிப்படையான ஊழலற்ற நிர்வாகத்தை அளிப்பேன் என்பதைத்தான் எனது முதன்மையான தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருந்தேன். லஞ்சம் என்ற புற்றுநோய் அரசு நிர்வாகத்தை பீடித்து விடாமல் காக்க வேண்டியது ஒவ்வொரு அலுவலரின் கடமையாகும். கடமை தவறுவோர் மீது தவறாமல்
தவறாமல் நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். கொளத்தூர் தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு மக்களின் இன்னல்களை போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டு போக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். மேலும் கழகத்தின் சார்பில் நிவாரண உதவிகளை வழங்கி கிருஷ்ணா நகரில் 27 சிசிடிவி கேமராக்களின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கலைஞரின் ஒளியின் ஓசை, பூவே உனக்காக உள்ளிட்ட படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் விருது, மகதீரா திரைப்படத்தில் பணியாற்றி தேசிய விருது என பல விருதுகளை வென்றவரும் தன் நடன இயக்கத்தால் எண்ணற்ற பாடல்களின் வெற்றிக்கு பங்களித்தவருமான சிவசங்கர் மாஸ்டர் அவர்களின் மறைவு வேதனை அளிக்கிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் விரைவில் நலமுடன் திரும்பி வருவார் என்றே நம்பியிருந்த நிலையில் அவர் உயிரிழந்த செய்தி என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை உரித்தாக்கிக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். நவம்பர் 30ஆம் தேதி சென்னை செம்மஞ்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் நவம்பர் 30ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். நவம்பர் 30, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி சென்னை செம்மஞ்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் அப்பகுதியில் மழைநீரை வெளியேற்றும் பணிகளை பார்வையிட்டு சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நடந்து சென்று அப்பகுதி மக்களிடம் அவர்களது தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அத்துடன் மழைநீர் சூழ்ந்து இருக்கும் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்குமாறு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செம்மஞ்சேரி குமரன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் கோவை தடுப்பூசி முகாம்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டு பொதுமக்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் ஒக்கியமேட்டில் உள்ள காரப்பாக்கம் ஏரியில் கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பார்வையிட்டார். மேலும் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது மக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் எந்த ஒரு சிரமமும் ஏற்படக்கூடாது என்று வாகனங்களுக்கு இடையே நடந்தே சென்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஒவ்வொரு நாளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவதை கடமையாக மட்டும் கருதாமல் மக்களின் துன்பத்தில் பங்கெடுத்து அவர்களுடன் அரசு துணை நிற்கிறது என உணர்த்தவும் அவர்களது குறைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று உள்ளார்ந்த அன்போடும் தான் செய்து வருகிறேன் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இராணுவத்தில் பணியாற்றி வீர மரணமடைந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 போர் வீரர்களின் வாரிசுதாரர்கள் நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்து கார்கில் போராட்ட வீரர்கள் நிவாரண நிதியிலிருந்து அவர்களது குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு மாநகர் போக்குவரத்து கழகத்தின் 12 இணைப்பு சிற்றுந்துகளின் இயக்கத்தினை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய அவசியம் கருதியும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து தொடர் மழை பொழிந்து வருகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி நடைமுறையில் உள்ள ஊரடங்கு கட்டுப்பாடுகள் டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். டிசம்பர் 1ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 1, 2021 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மேலும் அப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு மருத்துவ முகாம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி செம்மஞ்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளை பார்வையிட செல்லும் வழியில் அலர்மேல் மங்காபுரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் தங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு கோரிக்கை அளித்திருந்தனர். அக்கோரிக்கையின் அடிப்படையில் அப்பகுதி மக்களின் தேவைகள் அனைத்தும் உடனடியாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன் பிறகு டிசம்பர் 1ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அலர்மேல் மங்காபுரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்விற்கு சென்றபோது அங்கு தேங்கியுள்ள மழைநீர் வடிவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் நிவாரண உதவிகளை வழங்கியமைக்கும் அப்பகுதி மக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையில் மழைநீரை வெளியேற்ற 9 மீட்டர் அகலத்தில் உள்ள பாலத்தை 70 மீட்டர் அகலத்தில் ரூபாய் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணியையும்
பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியிலிருந்து நேரடியாக பக்கிங்காம் கால்வாயை இணைக்கும் வகையில் ரூபாய் 47 கோடி செலவில் மழைநீர் வடிகால் அமைத்திட உத்தேசிக்கப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ரூபாய் 21.63 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள், பணிமனை கட்டடங்கள் மற்றும் விடுதி கட்டடங்களை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 1ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் இந்து சமய மற்றும் அறநிலையத்துறை சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருள்மிகு பழனியாண்டவர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆகிய 3 புதிய கல்லூரியை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். டிசம்பர் 1ஆம் தேதி வேர்ல்டு எய்ட்ஸ் டே ஆன இந்நாளில் தமிழ்நாட்டில் HIV தொற்று இல்லா நிலையை உருவாக்கிட உறுதியேற்போம், தொற்றுடன் வாழ்பவரை ஒதுக்காமல் நம்மில் ஒருவராக அன்பால் அரவணைத்து ஆதரவு கரம் நீட்டி வாழ வைப்போம் என கேட்டுக்கொள்கிறேன். எண்ட் இன்இக்வாலிட்டிஸ், எண்ட் எய்ட்ஸ், எண்ட் பேண்டமிக்ஸ் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். டிசம்பர் 2ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 2, 2021 திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். சமூக நீதி போர்க்களத்தில் என்றும் இளைஞராய் எங்கள் அனைவரையும் முனைப்புடன் முன்னின்று வழிநடத்தும் வெற்றி வீரராம் ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்களின் வாழ்வும் தொண்டும் 100 ஆண்டுகள் கடந்தும் தொடர வேண்டும் என அவரது 89வது பிறந்த நாளில் நேரில் சந்தித்து நெஞ்சார வாழ்த்தி மகிழ்ந்தேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ட்விட்டரில் பதிவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிசம்பர் 2ஆம் தேதி கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிவாரணப் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு செய்து சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பிரையன் நகரில் கனமழையால் ஏற்பட்டுள்ள சேதங்களையும் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழைநீரால் பாதிக்கப்பட்ட இடங்களையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வெள்ள நீரை அகற்றும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் பிரையன் நகரில் தேங்கியிருந்த மழைநீரில் நீண்ட தூரம் நடந்தே சென்று பாதிப்புகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் பாதிப்புகளின் விவரங்கள் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வெள்ள பாதிப்புகள் குறித்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்தும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மழைக்காலங்களில் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த சிறப்பு மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடந்திடவும், மாவட்டத்தில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றிட ஒருங்கிணைந்த திட்டத்தை தயாரிக்கவும், நீர்வழி பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட உடனடி நடவடிக்கை எடுத்திடவும், பழுதடைந்த மின்கம்பங்களை சீர் செய்து மக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கிடவும், தரைப்பாலங்களை மறுசீரமைத்து மேம்பாலங்களாக அமைத்திடவும், நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு தேவையான உணவு, குழந்தைகளுக்கு தேவையான பால் மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையில்லாமல் வழங்கிடவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் மற்றும் ரஹமத் நகர் ஆகிய பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்து வெள்ள நீரை அகற்றும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் அப்பகுதி மக்களிடம் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் ஆய்வுக்கு செல்லும் வழியில் கூட்டத்தில் இருந்த ஓர் சிறுமியுடன் உரையாடினார் முதலமைச்சர் அவர்கள். இதையடுத்து எட்டயபுரம் மதுரை சாலையில் உள்ள ஏவிய மகாலில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சுமார் 3000 நபர்களுக்கு ரூபாய் 42.60 லட்சம் மதிப்பிலான அரிசி, மளிகை பொருட்கள், பெட்ஷீட், பாய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிவாரண உதவிகளாக வழங்கினார். பின்னர் மதுரைக்கு செல்லும் வழியில் பாரதியார் வேடமடைந்த எட்டயபுரம் TBM பள்ளி மாணவர்கள் சந்தித்து வாழ்த்து பெற்றார். டிசம்பர் 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவையாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கினார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 3, 2021 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 3ஆம் நாள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இத்தருணத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் பராமரிப்பு தொகையான மாதம் ரூபாய் 1500 காத்திருப்போர் பட்டியலில் உள்ள 9173 தகுதியுள்ள அனைத்து நபர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி மற்றும் அவரது ஒரு உதவியாளருக்கு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் சாதாரண பேருந்துகளில் கட்டணமில்லா
பயணம் மேற்கொள்ள அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக உலகிலேயே முன்மாதிரி திட்டமாக ரைட்ஸ் என்ற திட்டத்தை 1709 கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான சேவை வழங்கியமைக்காக தமிழ்நாடு முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களால் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினமான 3/12/2021 அன்று தமிழ்நாடு அரசுக்கு விருது வழங்கப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு வழங்கிய வகையில் இந்தியாவிலேயே சேலம் மாவட்டம் சிறந்த மாவட்டமாக தேர்வு செய்யப்பட்டு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களால் விருது வழங்கப்பட உள்ளது. இந்திய அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற விருதுகளில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாற்றுத்திறனாளிகள் சிறப்பாக செயல்புரிந்தமைக்காக மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களிடமிருந்து விருது பெறுகின்றனர். மாற்றுத்திறனாளிகளின் உயர்வினை மேம்படுத்தும் வகையில் அவர்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் அதிக கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை முன்னெடுத்து அவர்களின் வாழ்வு செழிக்க இந்த அரசு முனைப்புடன் செயல்படும். பல்வேறு வகையான குறைபாடுகள் உடைய மாற்றுத்திறனாளிகளின் ஆக்கப்பூர்வமான திறன்களை கண்டறிந்து அதனை வெளிப்படுத்தி இச்சமுதாய முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவ நாம் வாய்ப்பு வழங்குவோம், அவர்களின் வாழ்க்கையை வளமாக்குவோம் என குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் செங்கோட்டையைச் சேர்ந்த சிறுமி இசக்கியம்மாள், பெற்றோர் திரு எஸ். சீதாராஜ் மற்றும் திருமதி பிரேமா ஆகியோர் சந்தித்து தனது மகள் துணி வெளுப்பதற்கு உபயோகிக்கும் ரசாயன திரவத்தை தவறுதலாக குடித்ததால் உணவுக் குழாய் பாதிக்கப்பட்டு மிகவும் நலிவுற்ற நிலையில் இருப்பதை அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பெரிய அரிய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு தற்போது உடல்நலம் தேறி வருவதற்கு நன்றி தெரிவித்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி மாற்றுத்திறனாளிகளின் நலனிற்காக சிறப்பான முறையில் சேவையாற்றி அவர்களுக்கு மாநில விருதுகளை வழங்கி ரூபாய் 1.64 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மல்லவாடி அரசு மறுவாழ்வு இல்லத்திற்கான புதிய கட்டடத்தை திறந்து வைத்து பார்வை குறைவுடையோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கினார். எண்ணங்களில்தான் குறைபாடுகள் கூடாதை தவிர உடல் அளவிலான குறைபாடுகள் குறையே அல்ல, அதற்கு சான்றாகவும் பிறருக்கு ஊக்கமாகவும் பலர் விளங்குகின்றனர். மாற்றுத்திறனாளிகள் மேல் நேசம் கொண்டு திட்டங்கள் பல கொண்டு வந்த தலைவர் கலைஞர் அடியொற்றி பயணிக்கும் அரசு இது. சமத்துவத்தை நோக்கியே எந்த வேற்றுமையும் இல்லாத நமது பயணத்தில் புத்தொள்ளியை பாய்ச்சிடுவோம். மாற்றுத்திறனாளிகள் அணுகுவதற்கு எளிமையான பொது கட்டமைப்புகளை வடிவமைப்போம். அவர்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டி அவர்களின் சுயமரியாதையை உறுதி செய்வோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் திருவண்ணாமலை பழைய அரசு மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சோல் ஃப்ரீ இன்ஸ்பைர் சென்டர் ஒருங்கிணைந்த முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டோருக்கான மறுவாழ்வு மையத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் 3ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக அமைக்கப்பட்ட சென்னை வெள்ள இடர் தணிப்பு மேலாண்மை குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த முறை ஏற்பட்ட பாதிப்புகளை அடுத்த முறை நடக்காமல் தமிழ்நாடு தடுத்துவிட்டது என்ற பெயரை நாம் எடுக்க வேண்டும் என்று உரையாற்றினார். அணை பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசு நிறைவேற்றியதையொட்டி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார். கூட்டாட்சி தத்துவத்திற்கு மாநில அரசின் அதிகாரங்களுக்கு எதிரான அணை பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசு பிடிவாதமாக நிறைவேற்றியிருக்கிறது. கடும் கண்டனங்கள். அணைகள் மாநிலத்தினுடையவை, எனவே அதன் பாதுகாப்பு மாநிலங்களுடையதுதான். இந்த மசோதா மாநில அரசிடம் உள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் அதிகாரங்களை பறிக்கும். மாநிலங்களின் தேர்வு குழுவிற்கு அனுப்பாமல் பெரும்பான்மையை பயன்படுத்தி அணை பாதுகாப்பு சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருப்பது ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவில் மிகப்பெரிய சர்க்கிள். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் ஒன்றிய பாஜக அரசு மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றதற்காகவும் பட்டிமன்ற பேச்சாளர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள் அறுவை சிகிச்சை முடித்து நலமுடன் திரும்பியமைக்காகவும் தனது கணவர் திரு பாஸ்கர் அவர்களுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். டிசம்பர் 4ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதை பற்றியும் மேலும் டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற்ற மக்கள் பணிகளை பற்றியும் தற்போது காணலாம். டிசம்பர் 4, 2021 டிசம்பர் 4ஆம் தேதி கனமழையால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயப்பன் தாங்கல், போரூர் ஏரி, கலங்கல் பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து மௌலிவாக்கம் மாங்காடு சுரங்கப்பாதை பகுதியில் போரூர் ஏரியின் உபரி நீர் வாய்க்காலில் கனமழையால் ஏற்பட்ட மழை வெள்ள நீர்வரத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் ஐயப்பன் தாங்கல், பரணிப்புத்தூர் சாலை பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கி பொதுமக்களிடம் பாதிப்புகளின் விவரங்கள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். இறுதியாக தனலட்சுமி நகர் பகுதியில் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பொதுமக்களிடம் பாதிப்புகளின் விவரங்கள் குறித்து
கேட்டறிந்து அப்பகுதியில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். டிசம்பர் 4ஆம் தேதி ஆந்திர பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சரும் தமிழகத்தின் முன்னாள் ஆளுநருமான டாக்டர் கோணிச்செட்டி ரோசையா அவர்கள் மறைவு செய்தி அறிந்து மிகவும் வருத்தமடைந்தேன். அதிக அனுபவமும் அறிவாற்றலும் உடைய மூத்த அரசியல்வாதி அவர். அவரின் பிரிவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கும் மக்கள் பணிகளை அடுத்த வாரமும் என்று முதல்வர் நிகழ்ச்சியில் காணலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.